அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, மத்திய வங்கி எச்சரிக்கை. இலங்கையில் திறமையான தொழிலாளர்களின் இடம்பெயர்வு நாட்டின் திவாலான பொருளாதாரத்தின் மீட்டெடுக்கும் செயலை தாமதப்படுத்தும் என மத்திய வங்கி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டில் நாடு இறையாண்மை கடன் திருப்பி செலுத்த முடியாத நாடாக அறிவித்ததிலிருந்து அதிகமான இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்ல ஆரம்பித்துள்ளனர். கடந்த ஆண்டு 3,12,836 பேர் வரை நாட்டை விட்டு வெளியேறியிருந்தனர். இது 2022ஆம் ஆண்டில் 3,10,953 பேர் என்ற முந்தைய சாதனை அளவை தாண்டியுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. திறமையான தொழிலாளர்களின் இடம்பெயர்வினால் இந்த ஆண்டுக்கான பொருளாதார கணிப்புகளில் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைவடையும் அபாயம் உள்ளதாகவும் மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் சந்திரநாத் அபேசேகர தெரிவித்துள்ளார். பல திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலிருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் பொருளாதாரத்தை வளர்க்க முயற்சிக்கின்றோம். நாட்டை விட்டு வெளியேறிய தொழிலாளர்களை மீண்டும் கொண்டுவர முடியாவிட்டால் இது பொருளாதாரத்தின் சில துறைகளை பாதிக்கலாம். பல தனியார் வங்கிகளின் உயர் அதிகாரிகள் தங்கள் ஊழியர்களில் பலர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் திறமையான தொழிலாளர் படையில் அவர்கள் கடினமான பணிகளை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி துறையின் இயக்குனர் எஸ். ஜெகஜீவன் நாட்டில் திறமையான நடுத்தர அளவிலான ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்கள் வேகத்தை எட்ட வேண்டியிருப்பதால் அது உற்பத்தி திறனில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அந்த நேரம் வரை தொழிலாளர் உற்பத்தி திறனில் தாக்கம் இருக்கும். மேலும் அது வளர்ச்சி மீட்பு வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் சந்திரநாத் அபேசேகர மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.